வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகா ஜோதிட நிலையம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்துல தனுசு ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசியில இந்த ஏப்ரல் மாதத்துல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க அதிபதி பார்த்தீங்கன்னா குரு. எப்பயுமே தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த குருவோட அதிபதியா இருக்கிறதுனால இந்த ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடுங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்த்துட்டீங்கன்னா எண்ணங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெளிவா இருக்கும். அதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது பலமுறை யோசிப்பாங்க. தெளிவான முடிவும் தெளிவான சிந்தனைகள், நினைச்சது சாதிக்கணும், நினைச்சது அடையணும், அப்படி நம்ம போற வழிகள் கரெக்டா இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஆனா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல நடக்கக்கூடிய கிரக நிலைகள் பயிற்சியினால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது நம்ம பார்க்க போறோங்க. இப்ப உங்க ராசிநாதன் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல, அதாவது மேச ராசியில பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காருங்க. இப்ப உங்க ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் பரிவர்த்தனை யோகம்ங்கிறது குரு கண்டிப்பா வரப்போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு வரப்போறாரு. அதாவது ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு வரப்போறாரு. அதாவது மீன ராசியில இருக்கிற குரு பாத்தீங்கன்னா அதிபதி பாத்தீங்கன்னா மேச ராசிலையும், மேச ராசியிலோட அதிபதி பாத்தீங்கன்னா மீன ராசியில இருக்க போறாங்க. அப்படினால செவ்வாயும் குருங்கிறது பரிவர்த்தனை யோகம். அப்படி பரிவர்த்தனை யோகம் பெறும் பொழுது கண்டிப்பா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா அமையும். அதாவது நினைச்சது சாதிக்கணுங்கிறது எண்ணம் உங்களுக்குள்ள கண்டிப்பா வரும். இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பா இருக்கட்டும், கண்டிப்பா இந்த மாதத்துல கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கும்ப ராசியில சனியும் செவ்வாயும் இருக்கு. அந்த சனியும் செவ்வாய் பெறும் பொழுது சகோதர வழிகள் ஒரு ஒற்றுமைகள் கண்டிப்பா இருக்கும். கிட்டத்தட்ட பாத்துட்டீங்கன்னா பல நாள் இருந்த பிரச்சனை எல்லாமே சகோதரன் சகோதரிகளால வந்த பிரச்சனை எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு டைம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம். அதாவது பாத்துட்டீங்கன்னா பல கருத்து வேறுபாடுகள், சொந்தத்தினால கருத்து வேறுபாடுகள், அம்மா அப்பனால கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், உறவு முறையினால வந்த பல பிரச்சனைகள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா சுமூகமான ஒரு தீர்வா இந்த மாதத்துல இருக்க போகுது. அது இல்லாம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கன்னி ராசியில பொறுத்தளவு கேது பகவான் இருக்கும்போது உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல, இப்ப 10ஆம் இடத்துல கேது பகவானும் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவானும் சுக்கிரன் உச்ச கிரகமா இருக்குங்க. அது கூட பாத்தீங்கன்னா புதன் வக்கரம் அடைய போறாரு. சூரியன் பாத்தீங்கன்னா இருக்கு. 4 கிரகங்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு மேல உங்க ராசியோட ராசிநாதனோட குரு பகவானோட சூரிய பகவான் சேர போறாரு. அப்படி உங்க ராசிக்கு சூரியன் 5ஆம் இடத்துல வரும்போது பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே தீரப்போகுதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா பூர்வீகத்தினால ஏற்பட்ட பிரச்சனைகள், பூர்வீகத்தினால நமக்கு வந்த அவமானங்கள், இது எல்லாமே விலக போகுதுங்க. ஒரு இடம் நம்மளால பூர்வீகம் இடம் வாங்கவும் முடியல, விற்கவும் முடியல, நம்மளால பயன்படுத்த முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்ல மாற்றங்கள்ங்கிறது கண்டிப்பா வரப்போகுது. அதனால பாத்துட்டீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும். அது இல்லாம தொழிலுக்கு 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா 10ஆமோட அதிபதி பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்க போறாரு. அப்படி 4ஆம் இடத்துல இருக்கும்போது தந்தை வகையிலும் சரி, தாய் வகையிலும் சரி உங்களுக்கான முழு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதாவது பாத்துட்டீங்கன்னா ஒரு அப்பா தொழில் எடுத்து நீங்க பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கூட இந்த மாதங்கிறது கண்டிப்பா உருவாகலாம். அது மட்டும் இல்லாம பாத்துட்டீங்கன்னா வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள். நான் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப வருஷமா வெளிநாட்டுல சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாட்டு நான் வேலை செய்யறேன். எனக்கான அங்கீகாரம் இல்லை. ஒரு வேலையில் இருந்தா கூட நம்மளால நிலையான வருமானம் இல்லை. வருமானம் வந்தா தேவையில்லாத கடன் தொல்லைகள் கொடுக்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய வருது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா ஒரு நல்ல வருமானம், நல்ல அங்கீகாரங்கள் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு இடத்துல நான் 10 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அங்க எனக்கான ஒரு அங்கீகாரம் இல்லாம இருக்கு அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அது நீங்க முழுமையா பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்க லாபஸ்தானத்துல 11ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா
உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்ச பெறும் பொழுது நீங்க எந்த தொழில் இந்த காலகட்டத்துல இந்த டைட்டில் நீங்க தொடங்கினாலும் கண்டிப்பா வெற்றிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஒரு லாபங்கிறது கண்டிப்பா உங்களால அடைய முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு தொழில் பண்றோம், அந்த தொழில நமக்கு லாபங்கள் இருந்தா மட்டும்தான் நம்ம நினைச்சதுக்கான ஒரு பொருளோ ஏதாவது நம்மளால வாங்க முடியும், குடும்பத்துல வாங்கி கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த ஏப்ரல் மாதம் உங்க லாபஸ்தானத்துல 11ஆம் இடோட அதிபதி சுக்கிரன் உச்சம் பெறும் பொழுது மீன ராசியில கண்டிப்பா நீங்க ஏதாவது வகையில இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணாலும் அது கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கிறது கண்டிப்பா எடுத்து கொடுக்கும். அதனால பாத்தீங்கன்னா இதுல கரெக்டான முறையில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க என்ன தொழில் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணி அந்த தொழில நீங்க ஈடுபாடோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைச்சதை விட அதிகமா லாபம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது கண்டிப்பா இருக்கும். கடன் தொலைகள் எல்லாம் கண்டிப்பா குறைஞ்சிடும். நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கடன் நீங்க கட்டினீங்கன்னா கடன் வாங்கத பார்த்துருக்குமே தவிர கடன் கட்டுறதுக்கு விடாது. ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல கடனுங்கிறது கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா உருவாகும். அதனால பாத்தீங்கன்னா இந்த காலம் இந்த ஏப்ரல் மாதம் நீங்க முழுமையா பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கள் கண்டிப்பா நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசி நாதனுக்கு 7ஆம் இடத்துல புதனோட அதிபதி பாத்தீங்கன்னா புதன் பாத்தீங்கன்னா மீன ராசியில வக்கரம் அடைய போறாரு. அப்படி மீன ராசியில வக்கரம் அடையும் போது கண்டிப்பா திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கள் கண்டிப்பா நடக்கும். அதுல உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் குரு பெறும் பொழுது உங்களுக்கு சுப விரயங்கள் ஏதாவது கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். திருமண பேச்சு எடுத்தாவே தடங்கள் ஆச்சு, பிரச்சனை ஆச்சு, குழப்பங்கள் ஆச்சு, இல்ல வீட்டுல வேற ஏதாவது பிராபலம் வந்தது அப்படின்னு நீங்க நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இந்த காலகட்டத்துல இந்த ஏப்ரல் மாதத்துல திருமண பேச்சு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நடைபெறுங்க. திருமணம் தடங்கள் இல்லாம நீங்க நினைச்ச மாதிரி அமையறதுக்கான ஒரு வாய்ப்புல இருக்கும். ஒரு நிச்சயம் பண்றதோ இல்ல கன்ஃபார்ம் பண்ற உறுதி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். திருமணம் பண்ணவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா குரு உங்களுக்கு பரிவர்த்தனை யோகம் பெறும்பொழுது முருகனோட வழிபாடுல இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியங்கிறது இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல விலகி அந்யோன்யம் ஒரு அன்பு அரவணைப்போட இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் போது இந்த மாதத்துல உங்களுக்கு நீங்க நினைச்சது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கிறதுனால இது கண்டிப்பா நீங்க முழுமையா பயன்படுத்திக்குவாங்க. கிரகநிலைகளை பயிற்சிகளால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அது மட்டும் இல்லாம நம்ம கோச்சாரப்படி என்னதான் கிரகநிலைகள் நம்ம பார்த்தாலும் கூட தன்னோட சுயஜாதத்துல நடக்கக்கூடிய திசாபதிகள் எப்படி இருக்கு, நம்ம நடக்கக்கூடிய திசா புத்திகள் நமக்கு நல்லா இருந்தாவே நமக்கு எல்லாமே ஃபுல்லாவே நமக்கு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அதனால உங்களோட ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஜோதிடர்கிட்ட பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி ஏதாவது விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.